வெளிவேட பரிசெயத்தனம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வெளிவேட பரிசெயத்தனம் வேண்டாம். அவர்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள், கூடுமானால் மறைநூல் வல்லுநர்கள் கூட மற்றவர்கள் பார்வைக்கு, கடவுளுடைய பார்வைக்கு அல்ல, மற்றவருடைய பார்வைக்கு பெருமையாக இருக்க வேண்டுமென்று ஜெபித்தார்கள், உதவினார்கள், நோன்பிருந்தார்கள். நம்முடைய ஜெபத்தையும் உதவியும் நோன்பையும் எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். பெருமையை கையாண்டார்கள். வியாபார நோக்கு அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. அதிகாரமுடையவர்களாக இருந்தார்கள். சட்டத்தையும் சடங்குகளையும் சம்பிரதாயத்தையும் வலியுறுத்தினார்கள். பெரு சுமைகளை மக்கள் மீது வைத்தார்கள். இவையெல்லாம் செய்துவிட்டு பாரம்பரியத்தில் தன்னை அடிமைப்படுத்தி படிப்பினையை ஒதுக்கினார்கள். பாரம்பரியத்தை மட்டும் கடைபிடித்து சட்டங்களை மட்டும் கையாண்டு படிப்பினையை ஒதுக்குகின்ற பொழுது அவர்கள் ஒதுக்கப்பட்ட புளிப்பு மாவாய் மாறுகிறார்கள். புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வெளிவேட பரிசேயத்தனம் நமக்கு வேண்டாம். நாம் கடவுளுக்குள் கடவுள் சொல்லியபடி வெளிப்படையாக இருப்போம். எல்லாம் கடவுளுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் கடவுளுக்கு முன்பதாக வெளிச்சமாக இருக்கட்டும், மனிதருக்கு அல்ல. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.